டேமில் எவ்வளோ தண்ணின்னு வேற லெவலு. அங்கே வால்பாறைக்கு வரத்துக்கு ரெடி ஆகுங்க எல்லாரும். கரெக்டாக இதுட்டு மேலே நின்றுட்டு இருந்துச்சு. ஏன்னா மற்ற கொடைக்கானல் ஊட்டி போகிறத விட நான் வால்பாறைக்கு அதுவும் மான்சூனில் வாங்க. ஆனால் சாணம் வந்து பியூராக கிடக்குதுங்க. இப்போ என் வண்டி என்னையும் சேர்த்து தள்ளுது, அந்தளவுக்கு காற்று அடிக்குது. இங்கே இருக்கும் பெண்ணு தான் அழகாக இருக்கும். வால்பாறை வைப்பு நல்லா இருக்குது. பட்டு பட்டுன்னு வண்டி எடுத்து கிளம்பி வந்துருங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே கொஞ்ச நேரத்தில் வயிற்றுல புளி கரைச்சி விட்டு ஸோ காய்ஸ் இங்கே பாருங்கள், ஆலியூர் டேமில் எவ்வளோ தண்ணின்னு. அன்றைக்கி வந்து வீடியோவில் உள்ள தண்ணியெலாம் இல்லைங்க, சும்மா அங்கங்கே தர தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது, கடல் மாதிரி. அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு இன்றைக்கி. எங்கே ஆலியூர் டேம், ஆலியார் டேமு, ஆலியார் டேமு, ஆலியூர் டேம் சொல்லிட்டேன். ஸோ ஃபுல்லாக 360 எடுத்து மாட்டிட்டேன், ஃபுல் செட்டு. ஆக்சுவலாக இங்கே தான் நான் போன வாட்டி வந்தப்போ யானை பார்த்தேன். அது நான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க, அந்த வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி செம்மையாக இருக்க போது போங்க மலையில். அதுவும் கிளைமேட்டு பாருங்கள், தரமாக இருக்குது. ஆலியார் டேம் ரெக்கடாவுரியா ரெக்கடாவு. ஸோ காய்ஸ் என்ன ஆச்சுன்னா, அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்கள், செக் போஸ்ட்டு, கரெக்டாக அதுக்கிட்ட வரும்போது கோப்ரோ ஆன் ஆகலைங்க. மறுபடியும் பேட்டரி கழட்டி மாட்டிட்டு, அதனால தான் ஃப்ரெண்டை விட்டு வீடியோ எடுக்க சொன்னேன். அந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் நான். ஸோ அப்புறம் பேட்டரியை கழட்டி மாட்டிட்டு இப்போ மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். மழை தூறுது, ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு, வேறு லெவலு தான். பாருங்க டேமை. இங்கே ஓருங்க டேம் வியூ வேற மாதிரி இருக்குது. எவ்வளோ தண்ணி. நீ ஃபுல்லாக மழை பெஞ்சு எல்லா தண்ணியும் வந்துருச்சு. அங்கே உள்ள பேர் எல்லா தண்ணியுமே இங்கே தான் வரும் தேங்குறதுக்கு. அருவி சத்தம் கேட்குதா, இங்கே ஓடிட்டுருக்கு போல இருக்குது. ஓகே பா, செம்மையான ஒரு லேண்ட்ஸ்கேப்பு. இது பார்த்தீங்கன்னா 25 ஜூனு அன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். போலாமா? மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போவா, மான்சூன் ஸ்டார்ட் ஆச்சு காய்ஸ். வாங்க வால்பாறைக்கு வரத்துக்கு ரெடி ஆகுங்க எல்லாரும். வேற அளவில் தான். இங்கே வந்து இப்போ எல்லா ஃபால்ஸையும் தண்ணி இருக்குங்க. ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டுல, இங்கே போகிற வழியெல்லாம் ஃபால்ஸு தான், ஃபுல்லாக தண்ணி நிற்கும். இப்போ பாருங்கள், இது கீழே தண்ணி ஓடிட்டுருக்கோம். கீழே தண்ணி ஓடுதா, அங்கே பாருங்கள் தண்ணி ஓடிட்டுருக்கு. ஐஸ் அங்கே பாருங்க பா, எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க ப்ரோ, வேற லெவலு. இங்கே பாருங்க, அங்கே இங்கே எங்கெங்கேயோ வருது தண்ணி. காய்ஸ் வேஸ்ட்டு பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்பி வால்பாறைக்கு வாங்க எல்லோரும். இந்த டைம் வேறு மாதிரி இருக்குது. இந்த வீக்கெண்ட்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா மழை பிச்சு எரியும். இங்கே ஃபால்ஸில் தண்ணி கொட்டோன்னு கொட்டும். ஒருத்தே ப்ரோ, வீடியோ எடுக்கும்போது லேண்ட்ஸ்கேப்லேயே ஒன்று எடுத்துக்கோ ப்ரோ அப்பப்போ. வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். காய்ஸ் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் மான்சூனில் நீங்கள் வரீங்கன்னு வச்சுங்க, இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வாட்டர் ஃபால்ஸும் உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அந்த ஆலியார் டேம் ஃபுல்லாகிடுச்சு. தண்ணி அவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். மான்சூன் டைமில் தான் வரணும் வால்பாறைன்றதை நான் கற்றுக்கிட்டேன் தெளிவாக. ஒன்று மட்டும், ஏன்னா போன வாட்டி வெயிலில் வந்துட்டு நான் அவதிப்பட்டு கடுப்பில் போனேன். ஸோ இப்போ மான்சூனு, மழை தூறுது, கிளைமேட்டு ஜில்லுன்னு இருக்குதுங்க. இந்த ஜில்லு தான் வேணும். ஸோ அன்றைக்கி வந்து இங்கே தாங்க நான் யானை பார்த்தேன். கரெக்டாக இதுட்டு மேலே நின்றுட்டு இருந்துச்சு யானை. இதை மாதிரி க்ரீனு, ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் கலர் கரெக்ஷனே பண்ண தேவையில்ல போல இருக்குது. அதுவே பளிச்சுன்னு க்ரீனு தான் இருக்குது. ஆலிவ் க்ரீன் எஃபெக்டில் இருக்குது எல்லா இலையும். ஏதேதோ அர்த்தங்களை பாருங்க.
ப்ரோ எங்கேயாவது யானை நிற்கிதான்னு பார்த்துட்டு போ ப்ரோ. காய்ஸ் உண்மையாக தான் இதுக்குள்ளே தான் யானை நிற்கும். எங்கேயாவது நமக்கு கை காட்ட போகுது யானை வந்து. குறுக்க இருக்க ஓடிடாத தெய்வமே, தூரமாக நின்று அப்படியே காட்சி கொடுத்துட்டு ஓடி போயிடு. அப்படியே குறுக்க இருக்க வந்துடாத. அப்பா பாறையை பார்த்தாலும் யானை மாதிரி தோணுது எனக்கு. யானையை பார்த்தே ஆகணும் காய்ஸ். இன்னைக்கு வால்பாறை வந்ததே யானையை பார்க்கணும். காட்டு யானையை நான் பார்த்தே ஆகணும். எனக்கு வேறு நேற்று கனவுலலாம் வந்துச்சு, ஏதோ யானை நம்ம குறுக்க ஓடுற மாதிரிலாம் கனவு வந்துச்சு பைக்கில் போகும்போது. யானையை பார்த்தே ஆகணும். அவ்வளோதான். இங்கே ரைட் சைடில் ஒரு அருவி இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் தண்ணி தான். கவி அருவி க்ளோஸு, ஏன்னா தண்ணி அதிகமாக போகுது ப்ரோ. அது ஒரு ஃபால்ஸு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஃபால்ஸு ப்ரோ, க்ளோஸில் இருக்குது. அது ஒரு ஃபால்ஸு, மழை தண்ணி அதிகமாகறதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது ஃபால்ஸு, தண்ணி அதிகமாகறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆமாம். ஏதேதோ அத்தங்கரை ரெக்கார்ட் ஆகுறியா? பா உண்மையாகவே மான்சூனில் தான் வால்பாறை வேறு லெவலில் இருக்குங்க. எத்தனை வாட்டி நான் வேறு லெவல் சொல்லணும்னு தெரியலையே. இதுக்கே எப்படின்னா இன்னும் மழை அதிகமாக வர டைம்லலாம் வந்தேன்னா அவ்வளோதான். ஆனால் இது மழை நசன்னு பேஞ்சிருந்தாலும் பிரச்சனைங்க. இது மாதிரி மழை பேஞ்சு நின்றுடுச்சு கரெக்டாக. ஸோ இங்கே பாருங்கள் வியூ க்ரீனிஷாக இருக்குது. ஆல் வியூ க்ரீனில் இருக்குது எல்லாம். வேறெல்லையில் உட்காந்து பார்த்தேன் நீ போகணும். எந்த அளவுக்கு அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு டேஞ்சருங்க. ஸோ ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. இங்கே பார்த்தீங்களா ரோட்லேயே பாதியை காணும். ரோட்டில் அருவி போகுது. திஸ் இஸ் மான்சூன் வால்பாறை. நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஓட்ட கூட தேவையில்லை, அப்படியே பார்த்துட்டு வாங்க. நான் அப்படியே ராவாக போடுறேன், ஆட் பண்ணி விட்றேன். பாருங்க ஃபுல்லாக அருவி தான் இங்கே உள்ளதை பொறுத்த வரைக்கும். ஒரு டேனுக்கும் ஒரு அருவி இருக்குது இங்கே. இந்த எல்லா தண்ணியுமே அப்படியே அந்த ஆலியா டேமுக்கு தாங்க போகுது. ஸோ அதனால தான் டேமுக்கு தண்ணி போகிறதே இதனால தான். மழை இங்கே சுற்றி உள்ள எல்லா மலையிலையும் மழை பெஞ்சுதுன்னா, அதாவது மவுண்டெயினில் மழை பெஞ்சுதுன்னா எல்லா தண்ணியும் அங்கே போய் தேங்கும். ஸோ அதை தேக்கி வைக்க தான் அந்த டேம் கட்டியிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாருக்கும். நம்மளோட ஃபஸ்ட்டு கொண்டை ஊசி வளைவு, ஹேர்பின் பெண்டு இங்கேருந்தே ஓரளவுக்கு தெரியுது. தேர்டு பெண்டு இருக்குங்க, தேர்டுலேருந்து ரொம்ப சூப்பராகவே தெரியும். ஃபஸ்ட்லேருந்து ஒரு வழியாக ஏறியாச்சு. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டை ஏறிட்டோம். பாருங்க செம்மையாக இருக்குது ரைட் சைடு. பார்த்துறீங்களா? ஐயோ பஸ்ஸு வேறு. இங்கே பாருங்க மேலே ஃபுல்லாக மவுண்டெயின் தான். வேறெல்லையில் உட்காந்து பார்த்து போனேன். சத்தியமாக ட்ராவல் பண்ணணுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணுன்னா கண்டிப்பாக வால்பாறைக்கே வாங்க. மற்ற கொடைக்கானல் ஊட்டி போகிறத விட நான் வால்பாறைக்கு, அதுவும் மான்சூனில் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ப்ரோ கைஸ், யானை சாணம் வந்து பியூராக கிடக்குதுங்க. இப்போ தாங்க போட்டிருக்கு. இங்கே பாருங்க வியூ ஃபுல்லாக. ஓ இருங்க, இன்னும் மேலே போய்ட்டு இன்னும் சூப்பராக தெரியும். இப்போ தெரியுதா ஃபுல்லாக? எவ்வளோ பெருசு.
ஐயோ பாருங்க செம்மையாக இருக்குது ப்ரோ. அப்படியே தான் வந்தோம் நம்ம. அங்கே சின்ன சின்னதாக கார் வருது பாருங்கள், அங்கே இருந்தால் நம்ம ஏறி வந்தோம். கேரளா பசங்க. இது வந்து 40 ஹேர்பின் பெண்டில் வந்து இது தேர்டு. இங்கே பாருங்கள் 3வது ஹேர்பின் பெண்ட்லேருந்து எப்படி இருக்குது வியூடு ஃபுல்லாக தெரியுது. தரமாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு பிளேஸு. போங்க, அதுவும் இதை மாதிரி கிளைமேட்டில் பார்க்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, ஆலிவ் க்ரீன் எஃபெக்டில் இருக்குது எல்லாம். பால் பச்சை கலரு சொல்லப்போனால். சூப்பராக இருக்குது போலாமா கைஸ். இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை ஹேர்பின் பெண்ட் என்னாலும் உங்களோட வியூ வந்து இந்த ஆலியா டேம் தான் ஃபுல்லாக இருக்கும் வியூ. ஸோ நீங்கள் அப்படியே போகும்போது அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். வாட்டர் ஃபால்ஸ், குட்டி வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் மழை அதிகமாக இருந்துச்சுன்னா ரோட்டில் அடிக்குங்க தண்ணி. இது நான் ஒரு வீடியோ பார்த்துருக்கேன், புயல் டைமில் வந்து ரோட்டில் அடிச்சுது தண்ணி. இங்கே வருவோம், அதுக்கும் டைம் இருக்குது, அந்த டைம்லேயும் ஒரு டைம் வந்துட்டு போவோம். சில்லு சில்லுன்னு இருக்குது காற்று. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு இங்கே ஜாலியாக இருக்குது. நீங்களாம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் நீங்கள் நேரில் தாங்க வரணும். கிளம்பி வாங்க பசங்களா, வேற லெவலில் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து மான்சூனில் வந்து நிறைய பேர் இதை சொல்லி நான் கேள்வி கேட்டிருக்கேன். பசங்களா வாங்கடா எல்லாருமா கிளம்பி வால்பாறைக்கிட்டு. அதே மாதிரி நானும் சொல்கிறேன், கிளம்பி வந்து பாருங்கள் தெரியும். ஆனால் கேங்காக வாங்க, செம்ம என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். 5th ஹேர்பின் பெண்டு. நான் போன வீடியோவில் வந்து இந்த எல்லா ஹேர்பின் பெண்டோட நேமையும் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோ வேணால் ஒரு போய் பாருங்கள். அதுவும் வால்பாறைன்னு சொல்லி டைட்டிலில் தான் போட்டிருப்பேன், கொடைக்கானல் டு வால்பாறைன்னு சொல்லி போட்டிருப்பேன். பார்த்தீங்களா ஃபுல்லாக ஆலிவ் டேம் தான். காற்று அடிக்குது எப்படி பா. இங்கே ஓ தெரியுதா நம்ம வந்த வழி? இங்கே கீழே தான் வந்தோம் அப்படியா? இங்கே பாருங்க மவுண்டெயின். ஸோ காய்ஸ் இதுதான் சேஃப்டி. இது சுத்தம் பார்த்தீங்களா, சுற்றுது. பாருங்க. ஸோ கீழே ரோடு தெரியுது பார்த்தீங்களா, நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். அப்பா ஆக்சுவலாக இங்கே பெய்யுற அங்கே பார்த்தீங்களா இதாக இருக்குது ஃபாகா. அங்கே ஃபுல்லாக ரெயின் பெஞ்சு எல்லாம் வலிஞ்சு வந்து இங்கே இவ்வளோ பெரிய டேமாக மாறி இருக்குது, தண்ணி தேங்கி நிற்கிது. அங்கே தான் டேம் கட்டி அதை ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்படியே தெரியுது ஓப்பனாக எல்லாம். இந்த இடத்த விட்டு போக தோண மாட்டேங்குதே. பாருங்க ஃப்ளாட்டாக தெரியுது எல்லாமே. ஐயோ செம்மலை. ஆக்சுவலாக அப்படி தான், அப்படி வந்து இப்படி ஏறி சுற்றி வரோம் மேலே. கார்லாம் குட்டி மட்டும் போயிட்டுருக்கு கீழே. இங்கே பாருங்க ஃப்ரண்ட்டில் எல்லாமே வியூ தான். இப்படி போகுது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதிரி கொல்லி ஹில்ஸ் மாதிரி தான் போவோம் ரோடு. ஒரு மாதிரி குறுகலாக ஹேர்பின் பெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். இங்கேயும் ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள் எல்லா ஹேர்பின் பெண்டும். 13வது ஹேர்பின் பெண்ட்லேருந்து ஆலியா டேம் வியூ பார்த்தீங்களா? பா காற்று ஜில்லுன்னு அடிக்குது இங்கே. அந்த செடி மரம்லாம் ஆடுறத பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காற்று அடிக்குதுன்ட்டு. என் வண்டி என்னையும் சேர்த்து தள்ளுது, அந்தளவுக்கு காற்று அடிக்குது இங்கே. வியூ அவ்வா செம்மையாக இருக்குதுங்க. எத்தனை தடவை தான் இந்த வீடியோவில் நான் செம்மையாக இருக்குன்னு சொல்லுவேன்னு தெரியல. செம்மையாக இருக்குது பொழுது போங்க, செம்மையாக தான் இருக்குது. அதனால தான் நான் செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஏன் வளர்றப்ப தெரியல, லூஸ் தனமாக வளர்றேன். ஏன்னா இது நல்லா இருக்குது. அப்படியே உட்காந்துருக்கேன். சொல்லப்போனால் ஒரு 10 நிமிஷமாக இங்கே தாங்க நிற்கிறேன் நான் பார்த்துக்கிட்டு. நான் மட்டும் இல்லை, என் கூட வந்த ப்ரோவும் அப்படி தான் பண்ணுறாப்புல. அவரும் வேடிக்கை தான் பார்த்துட்ருக்காப்புல ரொம்ப நேரம் அதில். ஏன்னா அப்படி தான் இருக்குது இந்த இடம். ஸோ அந்த கவி அருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருவி கீழே க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால, அது அங்கே ஓடிட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக. அது மட்டும் தனியாக தெரியுதுன்னா அந்த இடத்துல எவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் தெரியும் பாருங்கள் அந்த இடத்துக்கிட்ட. சொல்லுமா
ஓகே, 13வது பெண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். 13 15, ஐயோ அதுக்குள்ளே மறந்துட்டேனே. யானையை நான் இந்த ரோட்டில் பார்க்காம இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் போக போகிறது வந்து அதிரப்பள்ளி ரோடு. கண்டிப்பாக அங்கே பார்த்துருவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன். யானையை பார்த்தே ஆகணும், அதான் என்னோடய குறிக்கோள், என் டார்கெட்டே அதான். வால்பாறை வந்தால் யானையை பார்க்கணும். அன்றைக்கி பார்த்துட்டேன், ஆனால் ஃபுல்லாக பார்க்கல, ஹாஃப் தான் பார்த்தேன். காதை மட்டும்தான் ஆட்டினுச்சு, அது உள்ள மறைஞ்சி இருந்துச்சு. அதுவும் நான் கீழே இறங்கி அந்த கடைசி இடத்துல. ஐயோ, இங்கேருந்து நான் இவ்வளோ பெருசாக தெரியுது இடம். இங்கே பாருங்க. ஐயோ, நான் பார்க்குறத உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் காட்ட முடியாதுங்க. நீங்களாம் நேரில் வந்து பார்த்தா தான் உண்டு இந்த இடத்தெல்லாம். இந்த 7th ஹெவனில் இது. ஸோ அப்படி தான் இருக்கும். டக்குன்னு குறுக்கால யானை குண்டு ஓடணுமா, ஒரு 3-4 யானை பட்ட பட்ட பட்டன்னு ஓடணுமா. நான் அப்படியே நிற்பேன், அப்படியே ஹேண்ட் ஷாப் பண்ணிட்டு அப்படியே நிற்பேன். செம்மையாக இருக்கும் அப்படி ஓடுனுச்சுன்னா. யானையே வெளிலவா, யானையை பார்க்காம நான் போகிறதா இல்லைங்க இந்த தடவை. நான் யானையை பார்த்தே ஆகணும். யானை வீடியோ எடுத்து போட்டே ஆகணும் யானையை. நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க, வால்பாறை டு சென்னை போன வீடியோவில் வந்து யானையோட ஃபோட்டோ தூக்கி நான் தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன். ஆனால் அந்த யானையெல்லாம் நான் பார்க்கல, பாதி தான் பார்த்தேன். வழி தெரில எனக்கு. தம்ப்நெயிலுக்கு வச்சா தான் நீங்கள் உள்ளே போய் பார்ப்பீங்கன்றதுக்காக நான் யானையை தூக்கி வச்சுருக்கிறேன். எல்லோரும் பண்ணுறதான் நானும் பண்ணேன். ஸோ இந்த டைம் வந்து உண்மையான யானையை பார்த்து அந்த யானையை என் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை நான் தம்ப்நெயிலில் ஆட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏமாத்துறது எனக்கு மனசு கேட்கல. கண்டிப்பாக யானையை பார்க்குறேன், ஃபோட்டோ எடுத்து நான் ஆட் பண்ணுறேன் தம்ப்நெயிலில். ஷார்ட்ஸாகவும் நான் போடுறேன். ஆனால் உள்ளே ஃபாக் இருக்குன்னு மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியுதுங்க. நான் மேலே ஃபுல்லாக வால்பாறை ஏறிட்டு கீழே இறங்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாக் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டைன் பக்கம்லாம் ஃபுல்லாக ஃபாகு தான் தெரியுது. அங்கே தூரமாக உள்ள மவுண்டைன் ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்குது. சோலையாறு அணை 43 கிலோமீட்டர். இது வந்து நாளைக்கு நம்ம போகும்போது பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், மயில் பாருங்க ப்ரோ, மயில் பாரு ப்ரோ. கைஸ் அங்கே பாருங்க மயில் போர்டில். நீங்கள் விபத்து ஏற்படும் அருகில் பயணிக்காதீர்கள், கவனமாக செல்லவுன்னு போடுறதுக்கு மயில் நிற்கிது. மயில் பாரு ப்ரோ. அன்றைக்கே பார்த்தேன். வீடியோ எடுக்கணுமா ப்ரோ? லேண்ட்ஸ்கேப்லேயும் ஒன்று எடுத்துக்கோ. அவரும் வீடியோ எடுக்கணுமா, நானும் வீடியோ எடுக்கணுமா? அருள்மிகு ஸ்ரீ பாலாஜி திருக்கோவில். இந்த கோயிலுக்கு நான் போகணுங்க. இப்போ ஆக்சுவலாக போயிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ரூம் எடுத்து ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஈவினிங் வந்து அந்த கோயிலுக்கு போகணும். ஏன்னா போன டைம் நான் அந்த அப்பயே போகலை. ஸோ அந்த டைம் போயிட்டு இந்த கோயிலை பார்த்தாகணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்காங்களாம், நல்லாயிருக்கும் சொன்னாங்க. அது நிற்கிது பாருங்க. நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இது மாதிரி இடத்துல தான் இது மாதிரி நடுவில் நமக்கு யார் வந்தாலும் ஓடாமல் அப்படியே நிற்கும். திருப்பி காட்டணுமா? பார்த்தீங்களா? அப்படியே தோகையை விரித்து ஆடுனுச்சுன்னா வேற லெவலு தான். ஆட போகுதுங்க. ரெடி 1. ஆடு. மழை வரப்போகுது. ஸோ அதனால ஆட போகுது போல இருக்கு. ஆடுறாராமா டேய், ஆடுறா டேய். ஐயோ, ஆண் மயிலுக்கு தோகை இருக்குமா, பெண் மயிலுக்கு தோகை இருக்குமா? ஐயோ, இது ரொம்ப பெரிய கேள்விக்குறியால இருக்கு. எந்த ப்ரோ? சரி விடு, அவர் வீடியோவில் எடுக்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கார். ஐ திங்க் பெண் மயிலுக்கு தான் தோகை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அழகாக இருக்கும். பெண்ணு தானே அழகாக இருக்கும். ஆண் என்றைக்கு அழகாக இருந்திருக்கும். சரி, யாரும் கமெண்ட்டில் திட்டாதீங்க, ஆணும் அழகாக தான் இருப்போம். சும்மா பேச்சுக்கு சொன்னேன். ஸோ அப்படி தான் இது ஆன்சர் ஆனிச்சுன்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க அருவியை. வாவ், ஆக்சுவலாக தண்ணி அதிகமாக போகுதுங்க. வெறித்தனம் தான், வேற லெவலு. வாவ் ப்ரோ, இது மழை வந்தால் இன்னும் இவ்வளோ வரும். நான் ஒன் டைம் பார்த்துருக்கேன், அவ்வளோ வந்துச்சு மழையில், புயல் டைமில். ஆமாம், கீழே தானே போகுது எல்லாமே. அந்த டேமுக்கு தான் எல்லா தண்ணியும் போகுது. அப்படிதான் இருக்கு இடம். ஆக்சுவலாக இதெல்லாம் கடந்து போக முடியலைங்க, உண்மை தான். இதை விட வேறு என்னத்தை போய் நாங்கள் மேலே பார்க்க போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பிளேஸை பார்க்கும்போது நமக்கு நிற்கணும்னு தோணால் நின்றுடணும். அதை விட ட்ராவலில் வேறு எதுவும் பெருசு கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க.
அப்புறம் வரும்போது நான் அப்படி தான் சில டைமில் வந்து நான் வரும்போது பார்த்துப்போம்லாம் போவேன். ஆனால் வரும்போது அப்படி இருக்குமான்னு நமக்கு எதிர்ப்பு தெரியாது. ஸோ அதனால் நின்று நிதானமாக பார்த்துட்டு போயிடணும். அவ்வளோ தண்ணி ஓடுது அழகா. அங்கே பாருங்கள், அது ஒரு மாதிரி அழகாக அந்த ஸ்ட்ரக்சரே சூப்பராக இருக்குது. தண்ணி இந்த வரது. ஐயோ, அங்கேருந்து வருதுங்க ஏதோ இது மாதிரி. பஸ்ஸு வருது, வழிக பத்தாதுங்க அந்த இடத்துல. சின்ன பிரிட்ஜு தான். ஸோ அதனால் கிளம்பிட்டோம். 15th ஹேர்பின்ட்டு 17. இங்கேருந்து எந்த வியூ பெருசாக தெரில. ஓகே, 17வது ஹேர்பின் பெண்டுகிட்ட தான் உங்களுக்கு அந்த பெரிய அருவி இருக்குது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பார்க்க வந்தீங்கன்னா. மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துருங்க. ஏன்னா சில டைமில் பாசிங்கில் வந்து மறந்துடுவோம், தெரியாது. பொறுமையாக போனீங்கன்னா தெரிஞ்சிடும், ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஸோ அதனால் அதை வேணால் ஞாபகம் வச்சுங்க. வால்பாறை 27 கிலோமீட்டர் போட்டிருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், நான் போன டைம் வந்தப்போ ஒரு கிலோமீட்டரையும் கடுப்பில் ஏறி இருப்பேன். கடுப்புலனா ஆமாம், என்னடா இவ்வளோ தூரம் போகுதுன்னு ஏறி இருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஆனால் இதே இந்த மழை பெஞ்ச சீசன் டைமில் அப்படியே ரசித்து ஏறிட்டு இருக்கேங்க. கிலோமீட்டர் போனதே தெரியல. 27 கிலோமீட்டர் தான் இருக்கணும். அப்படி ஏறிட்டு இருக்கேன் பொறுமையாக பார்த்துட்டு. எனக்கு டயர்டே ஆகலை. டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. நான் 4 மணிக்கெல்லாம் மேலே போயிடலான்னு சொல்லி வச்சுருந்தேன் ப்ரோட்டை. போகவே இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கேன், சுற்றிக்கிட்டே இருக்கேன். நான் அந்த இடத்தையே நிற்கிறோம் போகிறோம், அப்படியே தான் இருக்குது. உட்காந்து பார்த்தேன். ஓ ஷேட், சேஃப்டி முக்கியங்க. நேரம் நான் நேராக போயிருப்பேன் ஒத்துக்கிட்டு. ஒன்றும் இல்லைங்க, கேமரா ஆஃப் பண்ண போனால் அதுக்குள்ளே வண்டி சல்லுன்னு போயிடுச்சு. இல்லை, காலில் பிரேக் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணிடலாம். இருந்தாலும் சொல்கிறேன் காய்ஸ், இப்போ நான் காமிக்க போகிறது வந்து ரொம்ப ப்ரோ, இந்த லாரி எத்தனை வருஷமாக அங்கே நிற்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 8 வருஷமாக இங்கே நிற்கிதான். ஆமாம், தெரியல, ஏதோ ஆக்சிடெண்ட் போல். உண்மையாக தாங்க சொல்கிறேன். 8 இயர்ஸ் 8 வருஷமாக இங்கே தாங்க நிற்கிது இந்த வண்டி. அது 8 வருஷமாக அங்கே தான் நிற்கிதான் ப்ரோ. ஆமாம், ஒரு வீடு தான் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா? பின்னாடி ஒரு வீடு தான் இருக்குது பார்த்தீங்களா? அது ஆக்சுவலாக 8 வருஷம் தான் நீங்கள் தானே, எனக்கு தெரில, சும்மா அடிச்சு விட்டேன். யாருக்காவது தெரிஞ்சால் கம்மலில் சொல்லிட்டு போங்க, சரியா? இன்னும் காய்ஸ், இந்த நிற்கிது பாருங்க, இந்த கல்லை பார்த்து நான் யானைன்னு நம்பிட்டேன் கொஞ்ச நேரத்தில். இந்த கல்லை பார்த்தா யானை மாதிரி தாங்க தெரிஞ்சு தூரமாக இருந்து பார்க்க. ஆடா சை, கொஞ்ச நேரத்தில் சந்தோஷப்பட்டேன். சந்தோஷம் ஏன் நீ படுற? ரோட்டு ஓரத்தில் நிற்கிது பைத்தியம். ரோட்டுக்கிட்ட வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ? மெண்டலு. ஆர்வ குளரால போய் கொடைக்கானல விழுந்தது பத்தாதா? மூடிக்கிட்டு போடா முட்டா பேல. சட்டுன்னு குறுக்க வந்து மேலே வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு போட்டுனா என்ன பண்ணுவேன்? யோசியா வெண்ண பேல, யோசியே. காய்ஸ், இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கொஞ்சம். ஐயோ, அப்படின்னா எப்படி இருக்கு? பள்ளத்தாக்கு தான் ஃபுல்லாக. எத்தனை மவுண்டெயின்ஸு அங்கே பாருங்கள். ஃபாக் அப்படியே அந்த மவுண்டெயினை விட்டு வெளில பிரிஞ்சு போகுது. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக உள்ளது கேரளான்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, ரைட்டு, கேரளா தான் அந்த பக்கம் ஃபுல்லாகவே. ஐயோ செம்மையாக இருக்குது. இங்கே நிற்க வரக்கூடாதுங்க. இந்த அங்கே போய் காட்டுறேன். ஆக்சுவலாக ஆலிவ் டேம் வந்து நமக்கு அங்கே போயிடுச்சு வியூவு. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கேரளாவோட ஹில்ஸ் தான் நமக்கு தெரியும் கண்ணுக்கு. அங்கே ஒரு லேக் ஒன்று போகுது. லேக்னா அருவியோட இது ஆறு போகுது. போலாம் ப்ரோ. ஒரு மாதிரி நல்லா இருக்கு மைண்டு. ஆமாம் ஆமாம், ஃபோனில் மார்க் பண்ணி எப்படின்னு வச்சுக்கலாம். அது ஓகே. இப்போ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானது இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் முன்னாடி போயிட்டுருக்கேன், நீங்கள் பின்னாடி வரீங்க. நீங்கள் போகிறீங்களா? உங்களையும் பேக் சைடு எடுத்துக்கலாம், என்னையும் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கலாம். அப்படி இதில் 2 எடுத்துக்கலாமா? எப்படி வேணால், எத்தனை வாட்டி வேணால் அவுட் போட்டுக்கலாம். ஸோ நிமிஷம் இருங்க, ஒரே வீடியோக்கு மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். கைஸ், இப்போ இந்த பண்ணுறேன் பாருங்கள், இதோட அவுட் மட்டும் உங்களுக்கு இப்போ காமிட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். கரெக்டு 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 கரெக்டுண்ணா ஃபுல்லாக.
நிமிஷம். காய்ஸ் இங்கே பாருங்க, மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு. நம்ம ஆக்சுவலாக மேலே மழைலாம் ஏறி டீ எஸ்டேட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கா டீ எஸ்டேட்டு. இல்லை மழை வேறு பெய்யுது. ஐயோ 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 ஒரு மாதிரி நல்லா இருக்கு. குறைச்சிப்பேன், செம்மையாக இருக்குது. சில டைம் இது மாதிரி மலையில் நின்று அப்படியே கையை கட்டிட்டு வருவாங்க, நிற்கிறான் போல தோணுங்க. அமைதியாக ஒரு ஓரமாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் போகலாம் பிரதர். ஆன் பண்ணிட்டேன். யாருக்கும் தொந்தரவு தராமல் அமைதியாக நம்ம மட்டும் நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று இருந்து போயிட்டு எதுக்கு மற்றவங்களை போயிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு ஓ சாயா சாயா காஃபி இங்கே தான் சொன்னேன், குடிக்கணும்னு சொன்னோம்ல. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் சொல்லவே இல்லை நீங்கள். ஸ்டீவன். சூப்பர்ண்ணே. ஆக்சுவலாக அண்ணனை தான் நம்ம இங்கே மீட் பண்ணோம். நான் இதில் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம் அண்ணனை தான் இங்கே. ஆமாம் நீங்கள் தெரியுவீங்க. அண்ணனை தான் மீட் பண்ணோம். இங்கே டீ குடிச்சிட்டு இருந்தோம் இங்கே வெயிட் பண்ணி. ஸோ அண்ணன் தான் ஜாலியாக சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க இங்கே என்னாச்சு எப்படி ஆச்சுன்ட்டு. ஆமாண்ணே ஆமாம். சரிண்ணே வரோண்ணே. பாய்ண்ணே. சரிண்ணே. அந்த அண்ணன் செம்மங்க, அழகாக சூப்பராக பேசிட்டு இருந்தாங்கங்க. மழை பார்த்தீங்கன்னா நல்லா பெய்யுது. மலையில் தான் போயிட்டுருக்கோம் அதிசயமாக நாங்கள் கிளம்பி. போலாமா? பேரலை சாமி அப்பா. ஒன்றும் இல்லைங்க, அந்த அண்ணன் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஆக்சுவலாக அவங்க 2 பையன் இருக்காங்களா, ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்களாம். இப்படி தாங்க அவர் வந்து இவங்க இங்கே இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொண்ணு பையன் 2 பேருமே இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு வந்து ஜாப் பார்த்து படிக்க வச்சு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா மழை டைமில் இங்கே வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதெல்லாம் அந்த அண்ணன் சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் இந்த ஒரு தம்பி வரேன் அப்படின்னாரு. எல்லாம் சொன்னோம். ஓகே தம்பி இவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள், அப்படி இருக்கு ரூம் அங்கே கிடைக்கும் பாருங்கள், அப்படி போய் ஊர் சுற்றிட்டு அப்படி 2 நாள் ஜாலியாக இருந்துருப்போங்க தம்பி அப்படின்றாரு. ஜாலியாக பேசியிருந்தாரு அந்த அண்ணா ரொம்ப நேரமாக. காய்ஸ் இங்கே பாருங்கள் மழை செம்மையாக பெய்யுது. இந்த இடத்துல மட்டும் தான் வால்பாறைக்குள்ளே மட்டும்தான் மழை பெய்யுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எடுக்கிறது ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25 ஜூன் 25 அன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். வால்பாறைக்கு உள்ளே தான் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கான். 3 நாளாக தொடர்ந்து மழை பெய்யுதான், நிற்கவே இல்லையாம்மா. ரொம்ப பெய்யலை, இதை மாதிரி பெஞ்சிட்ருக்குங்க. ஒரு மீடியம் ஸ்டேஜில் பெய்யுது. அழகாக வெளில வந்து சுற்றி பார்க்கலாம், அந்தளவுக்கு தான் பெஞ்சிட்ருக்கு. ஸோ காய்ஸ் பட்டுன்னு வண்டி எடுத்து கிளம்பி வந்துருங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே கீழே ஹேர்பின் பெண்டை ஏறும்போது மழை இல்லைங்க, ஓகேவா? லைட்டாக தான் தூரல் பட்டுட்டு இருந்துச்சு. இது மாதிரி மேலே வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக மழை தான். ரெக்கார்ட் ஆகுறியா? கோபுரம் வர என்ன ஆக போகுது தெரில. இங்கே செம்மையாக இருக்குங்க. ஐயோ வா வா வா. தெரிலங்க, நான் நீங்கள் ஊட்டி ரயிலான்னு பார்த்தீங்கன்னா மலைக்கு கடுப்பில் இருந்துருவேன். இங்கே வந்து குளிரில் அதிகமாக மீடியமாக தான் இருக்குது குளிர். மழை பெஞ்சாலும் இப்போ பாருங்கள் க்ளவுஸு ஃபுல்லாக ஈரமாச்சு க்ளவுஸு. ஆனால் நான் அதை போட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன். ஒரு வாரம் நல்லா இருக்குது வைப்பு. இது வால்பாறை வைப்பு நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குது. இதுவுமே வாட்டர் ஃபால்ஸ் தான் போல். அங்கே பாருங்க கண்ட இடம்லாம் வாட்டர் ஃபால்ஸு தான் ஃபுல்லாக. இங்கேருந்து வலியுது பாருங்கள் எவ்வளோ தண்ணி. இன்னும் ஒரு 19 கிலோமீட்டர் இருக்குங்க வால்பாறை டவுனுக்கு உள்ளே போக. நான் இங்கேயே ஏதாவது ரெசார்ட் மாதிரி கிடைக்குமா, கேட்டேஜ் மாதிரி இருக்கான்னு கேட்டேன் அந்த அண்ணன்ட்ட. இங்கே வேணாம் தம்பி, மழை ரொம்ப பெஞ்சிட்ருக்கு, நீங்கள் வெளியே போக முடியாது, நீங்கள் வால்பாறை உள்ளே போயிடுங்க, பக்கத்தில் இருக்க எல்லா வியூ பாயிண்ட்டும் நீங்கள் அங்கேயே எடுத்துக்கங்க பெஸ்ட்டு. இங்கே பாருங்க. ஓ ஓ ஓ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா அனுப்பிவிட்ருக்கேன் பாருங்கள். 360
ஸோ காய்ஸ் இப்போ ஒரு சம்பவம் ஆனிச்சு. நான் பேசிகிட்டு இருக்கும்போதே கோபுரம் ஆஃப் ஆகிடுச்சிங்க. நான் கூட சரி சங்கு தான் போல இருக்கு, கோபுரோக்கு போச்சு போல இருக்குன்னு நினச்சேன். நல்ல வேலை ரொம்ப நேரமாக ரெக்கார்டில் இருந்ததுனால ஆஃப் ஆகியிருந்துருக்கு. சப்பா கொஞ்ச நேரத்தில் வயிற்றில் புளி கரைச்சி விட்டு. ஆனால் கோபுரம் இல்லைன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண முடியாது. நான் அதை வச்சு தான் எல்லா பிளானும் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ மலையில் கோபுரோவை நான் ஒரு மாதிரி டெஸ்ட்டு பண்ணுறேங்க. உண்மையை சொல்ல போனால் அதான் உண்மை. நான் வந்து இது மீடியா மோடில் தான் கோப்ரோ மாட்டியிருக்கேன். 10 ஆக்சுவலாக கோப்ரோ 10 மீடியா மோடில் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மீடியா மாட் அந்த இருக்கும் ஒரு மண்டை மாதிரி, அதில் மாட்டி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் இது எந்த அளவுக்கு எவ்வளோ வாட்டர் ப்ரூஃபுக்கா தாங்குதுன்னு டெஸ்ட் பண்ணிடலான்னு முடியும். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஸ்கிட் ஆனிச்சு, வலிக்கி விட்டுச்சு முடிஞ்சாது. ஸோ காய்ஸ் ஃபைனலி நம்ம வந்து வால்பாறை ரீச் ஆகிட்டோம். செம்ம கிளைமேட்டுங்க, ரோடு ஃபுல்லாக மிஸ்ட்டு, ஆப்போசிட்டில் யார் வராங்கன்னு கூட எங்களுக்கு தெரில, அந்த அளவுக்கு மிஸ்ட் இருந்துச்சு. ஸோ என்னோட ஒரு 256 மெமரி கார்டு வந்து ஒரு 3 மெமரி கார்டு வந்து ஃபுல்லாக இருக்குங்க. அந்த அளவுக்கு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ஓகேவா? ஸோ செம்மையாக இருந்துச்சு உண்மையை சொன்னால் அதான். ஸோ முக்கியமாக மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணிவிடுங்க. ப்ரோ எப்படி இருந்துச்சு நமக்கு சொல்லுங்கள், கிளைமேட் எப்படி இருந்துச்சு வால்பாறை? நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கீங்க வால்பாறை? வால்பாறை ஃபஸ்ட் டைம். கிளைமேட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆனால் என்ன கொஞ்சம் வந்துட்டு லேசாக பேக் டயர் வேறு இந்த தேஞ்சு போயிருக்கு சொல்லியிருந்தாங்களே, அது கொஞ்சம் வலுக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் பார்த்து உண்மைங்க, ஏன்னா மழை பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நிமிஷம் ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு தான் இருக்குது. ஸோ நம்மளோட ரூம் வியூ மட்டும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களா. ஸோ இதான் நம்ம ரூமு. என்ன ஃப்ளோர் ப்ரோ இது? தேர்ட் ஃப்ளோரில் சும்மா ஒரு காம்பேக்டாக ஒரு நல்ல ஒரு ரூமு. இது வந்து ஒரு 1 டே, ஆமாம் ஒரு நைட்டுக்கு வந்து 1000 வந்துச்சு. நம்ம வந்து நான் ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன் முன்னாடி உள்ள வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ புக் பண்ணலை, நேரில் தான் போய் பார்க்க போகிறோன்ட்டு. ஸோ நேரிலே வந்தோம், அப்படியே வாசலின்னு கற்றுனாங்க. ஸோ அதனால் மேலே ஏறி வந்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ வியூமே ஆப்போசிட் வியூ பாருங்கள், ஃபுல்லாக தேயிலை தோட்டங்கள மாதிரி க்ரீனிஷாக இருக்குது. வால்பாறையோட இது காட்டுங்க பார்த்தீங்களா, இதுதான் சிட்டி. வால்பாறை என்ட்ரன்ஸ் ஆனோடனே நமக்கு ரைட் சைட்லேயே நம்மளோட ரூம் இருக்குது. குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம். நீங்களே யாராவது வந்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிங்க. இது வந்துட்டு யாருமே நிறைய பேர் இல்லை, அதனால தான் வந்துட்டு நமக்கு கிடச்சிது இந்த காஸ்ட்டுக்கு. ஆமாங்க, ஏன்னா வால்பாறையில் கூட்டம்லாம் சத்தியமாக இல்லை. ஏன்னா இது வீக் டேஸ், இன்றைக்கி வந்து வெட்னஸ்டே. ஸோ அதனால் யாருமே கூட்டமே இல்லை. நான் ஒரு 10-20 பேர் தான் மேலே ஏறி இருப்போம்னு வச்சிங்களா, பசங்க கூட்டம். ஸோ பட் ஆனால் கிளைமேட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரில, ஷார்ட்ஸாக 2-3 பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் எது ரேங்க்னா வந்துருப்பாங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வந்துட்டு ஜூன் 25 அன்றைக்கி அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்பயும் சொல்கிறேன். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே பாய். அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.